ஹாய் ஹலோ அனைத்து சிறப்பாசிரியர்களுக்கும் டேட்டாசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகளை இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க டேட்டாசிரியர்களே, உங்களுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் டெட்டாசிரியர் தகுதி தேர்வில் கிட்டத்தட்ட 1600 ஆசிரியர் காலி பணியிடங்களை திடீரென பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. 1600 பேருக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். சிறப்பு டெட்டு யாரெல்லாம் எழுத போகிறாங்க, டெட்டில் ஃபெயில் ஆனவங்களுக்கு சிறப்பு டெட்டுக்கு வாய்ப்பு இருக்கா என்பதை பற்றி பார்க்கலாம். யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முக்கியமாக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிறப்பு ஆசிரியர் தேர்வில் போனஸ் மதிப்பெண்கள் தொடர்பாக அரசாணைக்காக காத்திருக்கும் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள். ஸோ டிஆர்பி இந்த சிறப்பு ஆசிரியர்களுக்காக ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ சிறப்பு ஆசிரியர்களுடைய தேர்வில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பான அரசாணை விரைவில் வெளியிடப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து சிறப்பு ஆசிரியர் போட்டித் தேர்வு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு பள்ளியில் உடற்கல்வி, தையல், ஓவியம், இசை உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் 10,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். வாரத்தில் 3½ நாட்கள் பணியாற்றும் அவர்களுக்கு தொகுப்பூதியமாக 12,500 ரூபா வழங்கப்படுகிறது. பணி நிரந்தரம் கோரி அவர்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். சமீபத்தில் அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திய பொழுது தொகுப்பூதியம் 15,000 உயர்த்தப்பட்டது. கோடை விடுமுறை மே மாதம் 10,000 வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டே சொன்னார். ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பியும் சிறப்பு ஆசிரியர் நியமனத்திற்கு தேர்வு நடத்தும் பொழுது பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் பணிக்காலத்துக்கு ஏற்ப குறிப்பிட்ட போனஸ் மதிப்பெண்கள் அளிக்கப்படும் என்று உறுதியளித்தது. இது தொடர்பாக அரசாணை வெளியிடப்படவில்லை. ஆனால் 2017ஆம் ஆண்டு சிறப்பு ஆசிரியர் நேரடி நியமனத்திற்கு போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு 1300 பேர் நியமிக்கப்பட்டனர். பிறகு 8 ஆண்டுகளாக சிறப்பாசிரியர் நியமனம் நடக்கவில்லை. தற்பொழுது நடைமுறையில் உள்ள சிறப்பாசிரியர் தேர்வில் எழுத்து தேர்வுக்கு 95 மதிப்பெண், வேலை வாய்ப்புக்கு, அலுவலக பதிமூப்புக்கு, சீனியாரிட்டிக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. எழுத்து தேர்வில் வெற்றி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் இந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்படும். இந்த நிலையில் பகுதி நேர சிறப்பாசிரியர்களுக்கு பணிக்காலத்திற்கு ஏற்ப டிஆர்பியில் போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவது குறித்து ஒரு அரசாணை விரைவில் வெளியிடப்பட போகுது. போனஸ் மதிப்பெண்கள், எழுத்து தேர்வு, வேலைவாய்ப்பு, பதிமூப்பு, கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு உள்ளிட்ட விவரங்கள் இதில் அடங்கும் அப்படின்றது குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இதனால் சுமார் ஒரு 1500 சிறப்பாசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை ஒரு முக்கியமான முடிவை திட்டமிட்டிருக்காங்க. இதனால் அரசாணை எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியாகலாம். ஸோ பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சிறப்பு ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் எப்போ நடத்துவாங்க, டெட்டில் ஃபெயிலான அனைத்து ஆசிரியர்களுக்குமே சிறப்பு டெட்டு விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ரெடி ஆகிக்குவாங்க மக்களே. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ண மதிப்பெண்கள் குறைச்சி ஒரு ரீரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா உடனடியாக ரீரிசல்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இதனால் பாஸ் பண்ணியிருக்காங்க. அனைவருக்குமே பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் விரைவில் ஜிஓ கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது மக்களே. இந்த தேர்தல் காலம்ன்றதுனால ஒரு சில நாட்கள் தள்ளி போகுது. இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியாகும். ரெடி ஆகிக்குவாங்க மக்களே. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.